ப்ரைஸ் காட் உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குசகாங்கன்ற ஒரு இடத்துல இருக்கேன். 2023 இதே பகுதியில் வந்து ஆனால் தங்கலை. ஆனால் இந்த வருடங்கள் இந்த 2026 இங்கே தங்குறதுக்கு ஒரு வாய்ப்பான கிருபையை உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ காலமே நாங்கள் எல்லோரும் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபத்தை முடித்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கான நேரம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களில் போகிறது, ஒவ்வொரு மக்களை சந்திக்கிறதுல ஆண்டு கொடுத்த கிருபை. ஸோ இது கொசகாங்கில் அவங்க மெயின் ஹைவேலேருந்து கொஞ்சம் உள்ளுக்கு தங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெப கூடாரம், ஸோ இங்கே ஜெபிக்கிறது எல்லாமே மக்கள் இருக்கிறாங்க. ஸோ கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறாரு. ஸோ என்னுடைய ஜேர்னி இன்றைக்கி வந்துட்டு கொசகாங்லேருந்து டெஸ்ட்பூருக்கு தான் என்னோடய ட்ராவல் இன்றைக்கி. ஸோ என்னோடய ட்ராவல் கொடுத்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இது ஃபுல் டே என்னோடய ட்ராவல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போகிற வழியில் காரியங்கள், சந்திக்கிற காரியங்கள், வேத வசனத்தை காரியங்கள், ஸோ இது அனைத்து குறித்து தான் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் உங்களோட. ஸோ ஜேர்னி பண்ணுறது ஒவ்வொரு நாளும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேக் அவுந்துடுச்சு. திரும்பமாக நான் கெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லை, ஏன்னா பேக் அவுந்துடுச்சு, திரும்பவும் கட்டணும். இந்த பேக் அவுத்து கட்டுறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. அதை பார்த்தா தான், அதை அனுபவிச்சா தான் சொல்லுவாங்கல்ல, வேதனை அனுபவிச்சா தான் தெரியும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான். ஸோ பாருங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதை திரும்பி அவுத்து திரும்பவும் வச்சு அதை கெட்டி அந்த டென்ட்டை வச்சு அந்த பேக்குள்ள கெட்டக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையும் நான் சமாளித்து இதை எல்லாத்தையும் தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் யாத்திரை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இதை கட்டணும், ஒவ்வொரு நாளும் இதை அவுக்கணும், ஒவ்வொரு நாளும் இந்த பேக் நான் தங்க இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டணும். ஏன்னா ஊழியங்களில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் ஒரு சேலஞ்சில். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு நாளும் என்னோடய ஜெப யாத்திரை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ பேக்கில் இருந்து சரியாக கட்டி முடிச்சுட்டு திரும்ப என்னோடய ஜேர்னி நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ போகிற வழிகள் பார்த்திங்கன்னா அழகான 2 பக்கத்தில் மரங்கள். ஸோ அந்த அழகை இயற்கையின் அழகை ஒரு பக்கத்தில் ரசித்தாலும் ஸோ ஆண்டு குறித்து நம்மளால் மறக்கவே முடியதில்ல. சங்கீதம் 3:2 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கலாம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் 3:3 சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துமாயிருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவனிடம் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, ஒரு பாவி, அவன் எதுக்கும் உதவாதக்கார் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்மளை குற்றப்படுத்தாத ஒரு ஆண்டவர் இருக்காரு, நம்மளை எப்பொழுதும் நம்மளை வழிநடத்துறவர் இருக்காரு. அதான் சங்கீதக்காரன் தெளிவாக சொல்ற, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என்னை காயப்படுத்துறவங்களும் என்னை குற்றப்படுத்துறவங்களும் என்னை வேதனைப்படுத்துறவங்களும் என்னை நிந்தனைப்படுத்துறவங்களும் என்னை அவமானப்படுத்துறவங்களும் இருக்கதான் செய்றாங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும், எப்படி அந்த சங்கீதக்காரன் சொல்றான் பாரு, நீர் என்னுடைய கேடகமாக இருக்கிறீரே. அப்ப என்னுடைய வழியில் ஆண்டவர் எனக்கு கேடகமாக இருக்கிறாரு. நான் போகிற வழியில, நான் போகிற பயணத்துல, நான் செய்கிற காரியத்துல ஆண்டவர் எனக்கு கேடகமாக இருக்காரு, அரணும் கோட்டையுமாக இருக்காரு, என்னை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. எவ்வளவு சோர்வுகள் வந்தாலும், எவ்வளவு அசதிகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலையும் ஜெயம் கொள்றதுக்கு தேவனை கூட இருக்கிறார். எதை குறித்து நான் கவலைப்படுறதில்ல. அழகான ஒரு பாடம், எதை குறித்து கலக்கமில்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன், யார் மீதும் கசப்பு இல்லப்பா. ஸோ போகிற வழியில் என்னுடைய ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலுடைய ஆயில் பியூரிஃபையர், அதாவது சுத்திகரிப்பு நிலையம், ஆயில் சுத்திகரிப்பு நிலையம் இந்தியன் ஆயிலுடையது. ஸோ இந்த பகுதியில் இந்த ரோட்டில் நான் 3 தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது 2019 ஒரு ட்ராவல், 2023 சைக்கிளில், இப்போ 2026. ஸோ 3 தடவையில் இந்த இடங்களை நான் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ஏரியா ஒரு பெரிய ஒரு கேம்பஸ், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ எடுக்க முடியாது, ஏன்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் பகுதி. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ போகிற வழியில் நான் ஷேர் பண்ணுறேன். எதுக்காகனா இங்கே நிறைய ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஒரு பெரிய ஒரு கேம்பஸ், இந்தியன் ஆயிலுடைய ஒரு பெரிய கேம்பஸ் என்னுடைய ரைட் சைடு என்னோட பகுதியில் இருக்கிறது. ஸோ இந்தியன் ஆயிலுடைய கேம்பஸ் தான் ஒரு பெரிய ஒரு ஏரியா, சுத்திகரிப்பு நிலையம். ஸோ இங்கே நிறைய மக்கள் வேலை செய்கிறாங்க, அந்த மக்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் பார்க்குறது தான் அதோடைய மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு. இதுக்கு உள்ளாடி தான் அந்த கேம்பஸ் பெரிய ஒரு அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள்ன்றது இருக்குது. ஸோ பெட்ரோல் வந்து ரொம்ப முக்கியமானது தான். எனக்கு குறிப்பாக சொல்லணும்னா இது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு யூஸாக இருக்குது இந்த ஆசாம் பகுதியில். மற்றும் இன்றைக்கி அநேகர் ஜனங்கள் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஜெபிக்கணும், அந்த மக்களுடைய பாதுகாப்பு. ஏன்னா இந்த பெட்ரோலியம் ஒர்க் பண்ணுறபோது பலவிதமான பிரச்சனைகள், தீக்காயங்கள், பலவிதமான விபத்துகள் நேரணும். ஸோ அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ நம்முடைய போகிற வழியில் நான் பார்க்குற ஒவ்வொரு காரியங்களும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ எதுக்காகனா ஜெபிக்கிறதுக்காக, இந்த மக்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஜெபங்கள் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும், அதுதான் சொல்றது. ஸோ இந்த மக்களுக்கு இந்த வசனம் நம்ம சங்கீதம் 3:3 படித்தோம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம். ஸோ ஆண்டு இந்த மக்களுக்கு ஒரு கேடகமாக இருக்கும். என்னுடைய மகிமையை, என் தலையை உயர்த்தமாக இருக்கிறது.
ஸோ என் அன்பான தேவஜனமே, இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறேன். ஸோ என்னுடைய பயணத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும். சில நேரங்களில் காஃப், கோல்டு இது மாதிரிலாம் இருக்கும் எனக்கு. ஸோ இந்த சரீர பலவீனங்கள் ஒரு பகுதியில் இருந்தாலும் சரி, ஸோ எல்லாவற்றையும் தாங்கி வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் தான் நம்முடைய கோட்டையை வழி நடத்துகிறேன். ஸோ திரும்ப என்னுடைய ஜேர்னி இந்த பயணத்தில் இந்த இதில் போகுது. ஸோ சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறான், சங்கீதம் 3:2 தேவனே அவனுக்கு ரட்சிப்பு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிற அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவரை நீ என் கேடகமும் என் மகிமை உயர்த்தமாக இருக்கிறேன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஸோ அப்படியே போகும்போது டிராஃபிக் ஜாமு. ஸோ டிராஃபிக் ஜாம் கிடையாது, டிராஃபிக் ஏரியா. ஸோ கொஞ்ச நேரம் நிற்கணும். ஸோ டிராஃபிக் கிளியரான பிறகு டிராஃபிக் லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சைடில் போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ நான் வேனோட இன்னொரு சைடில் மறுபதில் நின்றுருக்கேன். ஸோ திரும்பமாக என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திரும்ப சொல்கிறேன், ஸோ ஆண்டோடைய கிருபைனால தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஆசாம் பகுதியில் நான் ட்ராவல் பண்ண கிருபை கொடுத்தாரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆசாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியத்திற்கான ஒரு திறந்த வாசல். பல ஊழியங்களை பல இடங்களை செய்வதற்கான எனக்கு கிருபை, எனக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாரு. பல பகுதியில் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஆசாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரிவுகளாக இருக்குது. அதாவது லோவர் ஆசாம், மிட் ஆசாம் அண்ட் அப்பர் ஆசாம் சொல்கிறேன். ஒரு 3 பிரிவு. இந்த 3 பிரிவுலேயே நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் பை சைக்கிளில். ஸோ இப்போ நான் பைக்கில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னால் அதிகம் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய டைரக்ட் நோக்கமே நாகாலாண்டுக்கு போகிறது. ஸோ நாகாலாண்டு ஒரு பகுதியில் இந்த நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஊழியங்களை முடிச்சா திரும்ப நான் ஆசாமில் ஊழியங்களை செய்வேன். ஸோ எவ்வளோ நாள் ஆண்டவர் இந்த ஆசாம் பகுதியில் நடத்துகிறாரோ அவ்வளோ நாட்கள் இந்த ஆசாம் பகுதியில் தங்கியிருந்த ஊழியங்கள் செய்கிறதா நோக்கமே. ஸோ நிச்சயமாக அதுக்கு பிற்பாடாக தான் நான் நார்த் ஏரியா போயிட்டு, நார்த்லேருந்து திரும்ப நான் டெல்லி போயிட்டு என் சைக்கிள் எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து நான் ராஜஸ்தானுக்கு கிளம்புவேன். ஸோ இந்த பைக் என்னுடைய அது கிடையாது. ரைட், ஓகே, திரும்ப நான் வசனத்துக்காக வருவோம். ஸோ சங்கீதம் 3:3 சொல்கிறது, ஆனால் கர்த்தர் நீர் என் கேடகம், என் தலையை, என் மகிமையும், என் தலையை உயர்த்துமா இருக்கின்ற வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் நமக்கு கேடகம் மகிமையாக இருக்கிறாரு. சங்கீதம் 3:4 சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்றது. நல்ல கேளுங்க. 3:2 சங்கீதம் 3:2 அவனுக்கு ரட்சிப்பில்லை என்று சொல்லுற அநேகரார்கள்னு சொல்றது. 3:3 கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமை, தலையை உயர்த்துமா இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 3:4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்கிறது. ஸோ நம்மளுக்கு நல்ல கவனிங்க, ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை காண்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை வழி நடத்துகிற தேவன், கூப்பிடுகிற வேளையில் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்ம நிறைய நேரங்கள் நினைப்போம், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டு நம்மளுடைய ஜெபத்தை கேட்கலையோ. நிறைய நேரங்கள் நம்ம பலவிதமான யோசிக்கிறோம். ஏன்னா அந்த அற்புதத்துக்காக நம்ம எதிர்பார்த்துருப்போம், அந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போயிடும். ஸோ இதனால் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான காரணம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்றது கவனிங்க, அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஸோ ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் கிராஸ் பண்ணி, இது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஆசாமில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஸ்பீட் பிரேக்கர், பம்ப்ஸ் திரும்ப அடுத்தது. ஸோ ட்ராவல், ஸோ அதனால் நம்மளால் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நிதானமாக ட்ராவல் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நிதானமாக ட்ராவல் பண்ணணும். இல்லைனா அந்த பம்ப்ஸில் போகும்போது நம்ம உடம்புக்கும் கேடு, பைக்குக்கும் கேடு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ திரும்ப நான் வசனத்துக்கு வரை சொல்கிறது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். நீங்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதிலை கொடுப்பார் அல்லவா. ஆண்டவரை நம்பி இருங்க, ஆண்டவரை சார்ந்துருங்க. அப்போ தான் ஆண்டவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இல்லைன்னா பெரிய காரியங்களை வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யவே முடியாது. அற்புதங்களை செய்யணுமா, அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமா, ஆண்டவரை சார்ந்துருங்க, ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்க. அப்போதான் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக செவி கொடுப்பார். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும், எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் செவி கொடுக்கிற தேவன். என்னுடைய பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரங்களில் பிரச்சனைகள், எவ்வளோ நேரங்களில் பாடுகள், ஆனால் கேட்கிற நேரத்தில் ஆண்டவர் எனக்கு செவிக்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எப்படி ஆண்டவர் நம்மளை மறப்பார்? நிறைய நேரங்கள் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ? இல்லை, ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார், ஆண்டவர் உங்களை வழி நடத்துறாரு. ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். எதை குறித்து கலங்காதீங்க, எதை குறித்து குழம்பி போவாதீங்க, எதை குறித்து நிலை குலைந்து போவாதீங்க. ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்க. ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கும்போது நான் ஒருபோதும் நிலை குலைந்து போவதே இல்லை. ஆண்டவர் என்னை ஒருபோதும் மறந்து விடவே மாட்டார். என்னை தாங்கி வழி நடத்துகிற தேவன், என்னை சுமக்குகிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன். எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னை வழி நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த வழி நடத்துகிற தேவன் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார்.
ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என்றுதானே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் என்னுடைய கேடகமா இருக்கிறாரு. என் தலையை உயர்த்துகிறார். எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் இல்லையா? கை கொடுப்பார். உனக்கு எல்லாவற்றிலையும் செய்யறதுக்கான வழிவகைகளை உனக்கு செய்து கொடுப்பாரு. ஸோ எதை குறித்து கலங்காதீங்க, எதை குறித்து பயப்படாங்க. ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கும் எதை குறித்து நீங்க பயப்பட, ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய நீங்கள் நினைப்பதற்கு மேலாக செய்கிற தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில செய்வாரு. தலையை உயர்த்துகிற தேவன். நான் தலை குனிந்து போன இடத்துல என்னை உயர்த்தி செய்கிறேன். ஒரு இடத்துல அவமானப்பட்டு நான் நிந்தை அந்த இடத்துல இருந்து நான் கடந்து சென்றுட்டேன். ஆனாலும் என்னை அவமானப்படுத்தினவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் என்னை இன்னைக்கு உயர்த்தி கொண்டு தானே இருக்கிறாரு. என்னை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டு தானே இருக்கிறாரு. என்னை வழிநடத்தின ஆண்டவர் உன்னை வழி நடத்த மாட்டாரா? நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எதை குறித்தும் கலங்காதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. ரைட் நான் இப்போ ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறேன். என்னோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் தண்ணி அடியில் போயிட்டு இருக்குது. ஸோ இது எந்த பாலம்னு எனக்கு தெரியல, எந்த நதிக்கரைன்னு எனக்கு தெரியல. பட் ட்ராவல் பண்ணுறேன். போகிற வழியில் பார்க்குற காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் பிரயாணிக்கிறது நான் போகிற பயணத்தை குறித்து மற்ற ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஒரு சொகசான பயணம் கிடையாது. அதில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது, பலவிதமான காரியங்களை நான் சந்தித்து தான் அதை ட்ராவல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நான் காலமது செட் தொட்டு நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அவ்வளோ குறுக்கு வலி, அவ்வளோ கைகளில் அவ்வளோ வலிகள், கால் அவ்வளோ வலி, உட்காந்துருக்கும்போது காலில் மரத்து போயிடுற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். பட் என்றாலும் கூட நிற்காமல் ட்ராவல் பண்ணணும். கண்டினியூஸாக நான் ட்ராவல், ஏன்னா இன்னைக்கு போக வேண்டிய சேர வேண்டிய டெஸ்டினேஷனில் நான் போய் சேரணும். ஸோ இப்போ ஒரு அழகான இரும்பு பிரிட்ஜ், இரும்புனால So today nearly 345 kilometers, almost finished. 245 kilometers, 100 kilometers is balance, wants to move, but today it's a late night only. Today my journey I'm going to reach, because the road is a only one way road only, it's not a highway, single road only. So I cannot go rush or no, very slowly only, but I want to thank God. Keep going on, praise God. And my friends and school children are there enjoying. திரும்ப என் ட்ராவலு ஸ்டார்ட் ஆகி நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ இரட்டு நேரம் தான். ஸோ காலமே ஆரம்பிச்சு இன்றைக்கி 340 சில கிலோமீட்டரில் இன்றைக்கி நான் ட்ராவலு, கண்டினியூஸான ட்ராவலு. அதில் எவ்வளோ வலின்னு பாருங்களேன். சாதாரண விஷயம் கிடையாது. பைக்கில் கண்டினியூஸாக உட்காந்து இது ஏதோ கம்ஃபர்ட்டான ஒரு பைக்கில், சாதாரண ஒரு 100cc பைக் தான். அதில் ட்ராவல் பண்ண இன்றைக்கி 300-400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சரீரத்திற்கு ரொம்ப பலவீனத்தையும் வலியையும் தான் கொடுக்குது. பட் அது எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஆண்டருக்காக, ஏன்னா ஆண்டருக்காக நான் செய்யணும். இந்த ஊழியத்தை நான் பாரத்தோடு செய்யணும். எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். இதை என்னால் எவ்வளோ உண்மையத்தோடு செய்யணும் அந்த அளவுக்கு செய்யணும். ஸோ டிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டிராஃபிக்லாம் கடந்து போகிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. நீங்களே பார்க்குறீங்க. ஸோ பஸ் ரைட் அண்ட் லெஃப்ட்லேயே இருக்கும். இதுக்கு உள்ளாடி போகணும். நம்மளை ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ரோடு அது மாதிரி டஸ்ட்டு, ஒரு மாதிரி பொல்யூஷன், அது மாதிரி நைட்டில் சரியாக பார்க்க முடியாது. இதுக்குள்ளாடியெல்லாம் நுழைஞ்சு பிறகு போகிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம போகணும். இதெல்லாம் தடைகளை தாண்டி போகணும். ஊழியம் செய்கிறோன்னு அது சாதாரண விஷயம். தடைகளை தாண்டி செய்கிறது தான் ஊழியம். ஸோ அதை எவ்வளோ அளவுக்கு என்னால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு உண்மை உத்தமாக நான் செய்யணும். என்னட்டு சில குறைகள் இருக்குது. ஆண்டோட்ட கேட்குறேன், அந்த குறைகளை ஆண்டோ எனக்கு மன்னித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பட் என்னாலும் அந்த குறைகள் இருந்தாலும் ஆண்டருக்காக திரும்ப திரும்ப நான் ஓடுறேன். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபைன்னு தான் சொல்லணும். ஸோ சங்கீதம் 3:4 நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஸோ இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக நான் விண்ணப்பம் எடுக்கிறேன், இந்த பகுதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை எப்படி ஒரு மாற்றத்தை இந்த பகுதியில் கொண்டு வாருங்க ஆண்டவரை, எப்படி ஒரு மாற்றத்தை காணணும் ஆண்டவரை. இந்த ஜனங்கள் வெட்கப்படக்கூடாது, ஜனங்களை உயர்த்தணுங்க ஆண்டவரை, இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, இந்த ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரை. அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களில் ஒரு விடுதலையை கொண்டு வாருங்க, விடுதலை இல்லாத ஜனங்கள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மக்களுக்கு எவ்வளோ என்னால் ஜெபிக்க முடியுமோ இந்த ஜனங்களுக்காக நான் தொடர்ந்து நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் என்னுடைய பயணத்தில். ஸோ அது இரவு பொழுதாலும் சரி, அது டே அண்ட் நைட். என் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நான் காலம்பு தொடங்கின என்னுடைய ஜேர்னி இப்போ நைட் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த நைட்டானது இந்த பகுதியில் வந்தால் கூட ஒரு எனக்கு ஜெபிக்கிறது தான், வேறு என்னது. இது டிமாகுறிச்சின்ற ஒரு பகுதி தான் இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன். பாருங்கள், கொசைகாங்லேருந்து இப்போ டிமாகுறிச்சி வந்துட்டேன். ஸோ டிமாகுறிச்சியுடைய பகுதி தான் நீங்கள் இதை பார்க்குற இதெல்லாம் இரவு பொழுது. ஸோ ஒரு சைடில் குளிர், இன்னொரு மறுபகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கடைகள் எல்லாமே அடைச்சிட்டாங்க ஏன்னா நைட் டைம்னால. ஸோ மேக்ஸிமம் நான் ட்ராவலில் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நைட் எங்கே நான் ஸ்டே பண்ணுறோன்னு அங்கே தான் என்னுடைய சாப்பாடு இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் என்னுடைய உணவு மேக்ஸிமம் இருக்கும். ஸோ பட் எனிவே தேங்க்ஸ் டு த காட். ஆண்டருக்கு நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டருடைய
வாழ்க்கையில் செய்கிறதுக்கு. ஸோ நம்ம கூப்பிடுற வேலை நமக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 41:1 சொல்கிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடில் எனக்கு செவி கொடுத்து நெருக்கத்தில் இருந்து என்னை விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று வேதம் சொல்கிறது. இரவு பொழுதுல நீதியின் தேவன் என் கூட இருக்கிறாரு. நான் கூப்பிடல எனக்கு செவி கொடுத்து நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் அப்படின்னு சங்கீதக்காரர் சொல்றேன் பாருங்க. அதுதான் வாழ்க்கையில நான் அனுபவிக்கேன். இந்த இருட்டு நேரத்தில் நான் போகும்போது அவ்வளோ எனக்கு கடினமாக இருக்குது ரூட்ஸ் எல்லாமே. பட் ஆனாலும் ஆண்டவர் எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தாலும் எனக்கு விசாலமாக உண்டாக்கினார். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்கிறார். என் விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுக்கிற தேவன், எனக்கு செவி சாய்க்கிற தேவன், எனக்கு துணை செய்கிற தேவன், என்னை போஷித்து அன்றாட காரியங்களை, என் தேவைகளை சந்திக்கிற தேவன், என் வாழ்க்கை பெரிய மாற்றங்களை செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். எதை குறித்தும் கலங்க போவாது. விசுவாசத்தோடு இருங்க. விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் என்றுதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிட எனக்கு செவி கொடும். ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறாரு, எனக்கு பதில் கொடுக்கிறாரு. என் நெருக்கமான இருக்கல எனக்கு அது விசாலமான இடமாக எனக்கு அது மாற்றி எனக்கு கொடுக்கிறாரு. எனக்கு இறங்குகிறாரு, என் விண்ணப்பத்தை கேட்கிறாரு. என என் இயேசு ஜீவிக்கிற தேவன், என் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நான் சொல்லுகிறவர்களை புரிந்து கொள்கிற தேவன், என் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். நீங்களும் இன்னைக்கு என்ன மாதிரி காரியங்கள் சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவர் நிச்சயமாக உங்க விண்ணப்பத்தை கேட்பாரு, உங்க வாழ்க்கையிலும் பதிலை கொடுப்பாரு. எதை குறித்து சோர்ந்து போவாதீங்க. சங்கீதம் 4:3 அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். ஸோ ஒரு டீ குடிக்கலான்னு நிப்பாட்டினேன். அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலிபர்கள் இருந்தாங்க. அது பக்கத்தில் போக முடியல. ஏன்னா தொடர்ந்து அவங்க ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தாங்க, சிகரெட் குடிச்சிட்டே இருந்தாங்க. ஸ்மெல்லு தாங்க முடியல. இந்தியாவில் சிகரெட்டுக்கு அடிமையாகி எவ்வளோ இளைஞர்கள், எவ்வளோ பேர் கேன்சர், புற்றுநோய், பலவிதமான இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க. லங்ஸ்லாம் எவ்வளோ பாதிப்பு. அது பக்கத்தில் நிற்க முடியல. அவ்வளோ பேர் சிகரெட் குடிச்சிட்டே இருந்தாங்க. நல்லா அந்த இடத்துல நான் ஒதுங்கி பார்க்குற அந்த வாலிபர்கள் தான் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ என்னால் நிற்க முடியல. அந்த டீ எடுத்துகிட்டு என் பைக்கு பக்கத்துலேயே நான் திரும்ப வந்துட்டேன். ஸோ போகிற இடங்களில் நமக்கு சில நேரங்கள் இப்படியெல்லாம் இருக்கும், கம்ஃபர்ட்னஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டணும். இந்த நீங்கள் பார்க்குற இந்த வாலிபர்கள் தொடர்ச்சியான சிகரெட் குடிச்சிட்டு இருந்தால அதுலேருந்து என்னால் டீ குடிக்கவே முடியலை. அவ்வளோ ஸ்மெல்லு. ஸோ இந்த வாலிபர்கள் பார்த்தீங்களா, இந்த வாலிபர்களுக்கு யார் நம்ம ஜெபிக்கணும். வாலிபர்கள் அழிந்து போகிற வாலிபர்கள் இந்த இரவு பொழுதில் தொடர்ச்சி அவங்க எவ்வளோ பேக்கெட் சிகரெட் குடித்தாங்கன்னு இதில் கடைசியாக குடிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ தான் டேக்ஸ் போட்டாலும் இந்த மக்கள் அப்படி தான் என்ன செய்கிறது. பட் நம்ம ஜெபம் பண்ணுவோம் இந்த மக்களுக்காக. எவ்வளோ தூரம் நம்மளால் ஜெபம் பண்ண முடியுமோ அந்த அளவு இந்த மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வருவான்ற நம்பிக்கை கிடைக்கிறது. अरे स्विच ऑफ करो यार. Praise Lord. So wait, huh? So wait. बढ़िया. Okay. ओके अंकल जी, आप कैसे? सेम साइकिल है ना आपका? हाँ? Same cycle. बढ़िया. ठीक है. अंकल को इसी रोड है ना, इसी रोड. हाँ ठीक है. हाँ
ठीक है अंकल जी India. Yeah. All over the world. all over there amen praise the Lord And Manipur is Hangama. Manipur. Manipur situation is very bad. यहाँ जो था या भू रेस लो रेस Amen.